அனைவருக்கும் வணக்கம். கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலின் மூலம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மருத்துவத்தை பற்றிய சில காணொளிகளை கண்டு வருகின்றோம். அவற்றில் ஒன்றான சூழ்நிலைகளை வெல்வோம், உடல் நலம் காப்போம் பற்றிய கருத்துக்கள் சிலவற்றை இங்கே காண்போம். சூழ்நிலைகளை வெல்வதற்கான காரணிகள். சூழ்நிலைகளை வெல்வதற்கு பொறுமையும் நிதானமும் அவசியம். நாள்தோறும் உடற்பயிற்சியும் அவசியம். அதனால்தான் நம் முன்னோர்கள் பசித்த பின் புசி என்ற கருத்தை கூறினார்கள். உண்டி சுருங்குதல் உடலுக்கு நல்லது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, உணவே மருந்து போன்ற வாசகங்களை நாம் நாள்தோறும் சிந்தித்து செயல்படுவோமேயானால் நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து பயன்பெறலாம். திருவள்ளுவர் கூறுகிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதெல்லாம் உயர்வு கருதிய எண்ணமாய் இருத்தல் வேண்டும். அவ்வுயர்வானது நிறைவேறாது போயினும் உயர்வு கருதிய எண்ணத்தை விட்டுவிடுதல் கூடாது என்கிறார் திருவள்ளுவர். உயர்வு பொருந்திய எண்ணம் மூலமே நீ சமுதாயத்தின் பாதையை சீரமைக்க இயலும். உயர்வு பொருந்திய எண்ணத்திற்கு இந்த இயற்கையும் இறைவனும் நிச்சயமாக துணை நிற்பார்கள். எண்ணங்களை நிலைநிறுத்துவோம், வாழ்வில் எண்ணிலடங்கா நிலை அடைவோம். இங்கே நான் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறேன். ஒரு மனிதனின் உடல் தானாகவே நோயை சரி செய்யக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது. பிறக்கும் குழந்தைக்கு தாய்ப்பாலே நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. நம்மை தாக்கக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடிய சக்தி நம்முடைய உடலில் இயற்கையாகவே உள்ளது. எனவே நாம் நல்ல உணவுகள் மற்றும் நற்சிந்தனை கொண்டு நம் உடலை பேணி காத்து கொள்ள வேண்டும். எந்த வகையான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தாலும் நல்ல எண்ணங்களின் அடிப்படையின் மூலமே அந்த மருந்து வேலை செய்யப்படுகிறது. மருந்து வேலை செய்வதற்கும் நேர்மறையான எண்ணம் மற்றும் ஊக்கம் அவசியம். ஆகவே எண்ணங்களை கட்டுப்பாடுகளுடன் வைத்து செயல்பட்டால் நாளடைவில் இந்த சுற்றுப்புறத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணி காத்திட முடியும். இந்திய நாட்டின் வளமையை எடுத்து கூறி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளும் பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கிட வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, வருமுன் காப்பது சிறந்தது என்ற வாசகங்களை பள்ளியின் சுவர்களில் எழுதுவது சாலச் சிறந்தது ஆகும். மருத்துவத்தை சூழ்நிலை அறிந்து பயன்படுத்துதல். எண்ணங்களின் அடிப்படையை பொறுத்தே நாம் சூழலில் அகப்படுகின்றோம். சூழ்நிலைகளை வென்று எடுக்க மனப்பக்குவமும் உடல் வலிமையும் நல்ல ஆரோக்கியமான உணவும் சுற்றுச்சூழல் அமைப்பும் தேவை என்பது மறுக்க இயலாத உண்மை. எந்த ஒரு செயலையும் சூழ்நிலைகளுக்கேற்ப மேற்கொண்டால் மட்டுமே சுற்றுப்புறமும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும். தோழர்களே, சூழ்நிலைகளை வென்று எடுப்போம். இந்திய நாட்டின் வளர்ச்சியை வளர்ப்போம். நன்றி, சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலில் வரும் கருத்துக்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.